அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர்ற 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் புகழ்ச்சோழ நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, பொழில் கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர் கடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட புகழ்ச்சோழ நாயனார் நம்ம சோழ நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல இருக்க உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சு வந்தாரு. பெரிய அரசரா இருந்திருக்காருங்க. நம்ம புகழ்ச்சோழ நாயனாரை பத்தி இதுக்கு முந்தின ஒரு வீடியோலையும் நம்ம பார்த்திருக்கோம். அது என்னன்னா, எரிபத்த நாயனார் வரலாறுன்னு ஒண்ணு பார்த்தோம்லாங்க. அதுலயும் நம்ம புகழ்ச்சோழ நாயனாருடைய பெருமையை பார்த்திருக்கோம். எரிபத்த நாயனாருடைய வரலாறை யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம புகழ்ச்சோழ நாயனாருடைய பெருமை என்னன்னு முழுவதுமா நமக்கு தெரியும். நம்ம புகழ்ச்சோழ நாயனார் உறையூர்ல இருந்து எல்லா சிவ ஆலயங்களையும் புதுப்பிச்சு அந்த ஆலயங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதுக்குண்டான வழிபாட்டு முறையும் நிர்ணயம் பண்ணி அதுக்குண்டான நிலங்களையும் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு இருந்தாரு. பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு. நம்ம புகழ்ச்சோழ நாயனார் ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, யார் யாரெல்லாம் அவருக்கு கப்பம்னு சொல்லுவோம் இல்லையா, வரி, அந்த வரி யார் யாரெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி அவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு கருவூருக்கு போயிருக்காரு. அங்க போய் நேர பசுபதீஸ்வரர் ஆலயத்துல வணங்கிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய அரண்மனைக்கு புகழ்ச்சோழ நாயனார் போயிருக்காரு. அங்க போயிட்டு யார் யார் எவ்வளவு வரி செலுத்தி இருக்காங்க, என்னென்னலாம் வரியா கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்காரு. சிலர் பொண்ணு, பொருள், மணி, நவரத்னம், படைகள் இப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்வையிட்டு இருக்காரு. அப்ப பார்த்துட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அமைச்சர்கள் கிட்ட, எப்பா எல்லாருமா வரிய சரியா செலுத்துறாங்களா, யாராவது சரியா செலுத்தாம இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அமைச்சர்கள் அரசே ஒரே ஒருத்தர் மட்டும் வரிய ஒழுங்கா கட்டுறது இல்ல அப்படின்னு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு புகழ்ச்சோழ நாயனார் கேட்டிருக்காரு. அவர் பேரு அதிகன். அவர் ரொம்ப நாளாவே ஒழுங்காகவே நமக்கு திரை செலுத்த மாட்டுக்காரு அப்படின்னு சொன்ன உடனே படைகளை ஏவி அந்த நாட்டின் மேல போர் தொடுக்க சொன்னாரு புகழ்ச்சோழ நாயனார். உடனே இங்க இருந்து எல்லா படையும் போய் சண்டைக்கு போயிருக்கு. அங்க போய் அதிகன் அந்த நாட்டோட போரிட்டு எல்லாரையும் துவம்சம் பண்ணிட்டு அங்க இருந்து பொண்ணு, பொருள், நவரத்னம் இப்படி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் புகழ்ச்சோழ நாயனாருடைய படைகள் அள்ளிட்டு வந்துட்டாங்க. இதோட இல்லாம இன்னும் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க, இறந்து போன படை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தலையவும் தூக்கிட்டு வந்துட்டாங்களாம். எதுக்காக? நம்ம அரசர்கிட்ட நம்மோட தைரியம் எவ்வளவு இருக்கு, வீரம் எவ்வளவு இருக்குன்னு காமிப்போம் அப்படின்னு தலையவும் அள்ளிட்டு வந்துட்டாங்க. அள்ளிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மோட புகழ்ச்சோழ நாயனார் அதை அப்படி பார்வையிட்டு இருக்காரு. பார்வையிட்டோன்னா, என்னப்பா தலையெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோன்னையும், அரசே உங்களுடைய படை வீரர்களுடைய மன வலிமை, உடல் வலிமை எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால அவங்க எல்லாம் அதை தலையவும் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே அரசர் அந்த தலையெல்லாம் பார்வையிடும் போது திடீர்னு பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டாராம். என்னன்னா, ஐயோ நான் கெட்டேனே, நான் இத்தனை நாளா சிவனுக்கு அடியாராக இருந்து சிவனடியார்களுக்கு நல்ல முறையில செஞ்சுட்டு வந்தது இந்த நொடி முதலா கெட்டு போச்சே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அமைச்சர்கள்லாம் பதறி போய் ஒடியாந்து என்னன்னு பார்த்தா, அங்க ஒரு தலை எப்படி இருந்திருக்கு தெரியுமாங்க, அந்த தலையில ஜடை முடி இருந்திருக்கு. அந்த தலை திருநீர் அணிஞ்சிருக்குங்க, நெற்றியில திருநீர் இருந்திருக்கு. இத பார்த்துதான் நம்மோட புகழ்ச்சோழ நாயனார் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுருக்காரு அப்படின்னு அமைச்சர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. புகழ்ச்சோழ நாயனார் இந்த பாவத்தை எங்கேயுமே கொண்டு போய் தொலைக்க முடியாதுப்பா, இந்த மாதிரி ஆயிருச்சு, நான் படை வீரர்களை அனுப்ப போய் தானே இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காரு. நம்மெல்லாம் என்ன நினைப்போங்க இத பார்த்த உடனேயும், போர்ல இதெல்லாம் சகஜம் தானே. ஒரு போருன்னு நடந்தா அங்க 4 பேர் இறக்கத்தான் செய்வாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையாங்க. ஆனா புகழ்ச்சோழ நாயனார் அவருடைய படை வீரர் செஞ்ச அந்த தவறுக்காக
எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இனி எப்படி ஒரு முடிவு எடுக்க போறாருன்னு பாருங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வார்த்தைய விட்டுருப்போம். இல்ல ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஆனா, அந்த தப்ப கூட அடுத்தவங்களுக்கு தெரியாம செய்யணும்னு நெனைப்போம். அந்த தப்பையும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அத நான் செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லுவோம். சொல்லலாமாங்க அப்படி? தயவு செஞ்சு அப்படி யாருமே சொல்லாதீங்க. நம்மளுடைய தவறுக்கு, நம்மோட தப்புக்கு நம்ம தான் பொறுப்பெடுக்கணும். அதுக்கு மன்னிப்பும் கேட்கணும். அடுத்த ஒரு தவறு அப்பதான் மறுபடி நிகழாம இருக்கும். அதுக்கு நம்ம மனசாட்சிக்கு நம்ம நேர்மையா நடந்தாதான் சரி. நம்ம புகழ்ச்சோழ நாயனார் என்ன பண்ணாரு தெரியுமா? உடனே அந்த தலைய போய் கையில எடுத்து கதறி அழுதுருக்காரு. உடனே அமைச்சர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு, நான் இனிமே அரசரா இருக்க மாட்டேன். என்னுடைய மகனை அரசராக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தீய மூட்ட சொல்லியிருக்காரு. தீ மூட்டி தீ எப்படி கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? தாம்பூல தட்டை எடுத்திருக்காரு. அந்த தட்டுல அந்த தலை இருக்கா, ஜடைமுடி வச்சு திருநீர் அணிஞ்ச அந்த தலை இருக்கா, அந்த தலையை தூக்கி வச்சு தன்னுடைய தலைமையில வச்சு, நான் செஞ்ச தவறுக்கு இதுதான் எனக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நேர அந்த நெருப்புக்குள்ள இறங்கிட்டாராம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாராங்க நம்மோட சிவனார்? அடுத்த நொடியே அப்படி அந்த நெருப்பு மறைஞ்சி ஆன மழை பொழிஞ்சிருக்கு. உடனே எல்லாரும் வணங்கியிருக்காங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு? உமையம்மையோட தோன்றி நம்மோட புகழ்ச்சோழ நாயனாருக்கு முத்தி கொடுத்திருக்காருங்க. இந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புகழ்ச்சோழ நாயனாருடைய தலைமை பண்பு எப்படி இருந்திருக்கு பாத்தீங்களாங்க? இன்னைக்கும் தலைமை பதவியில இருக்கவங்க தனக்கு கிடைக்கிற வெற்றிய, தன்னுடைய குழுவுக்கு கிடைக்கிற வெற்றிய தனக்கு கீழே இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதே நேரத்துல ஒரு தோல்வி வந்தது அப்படின்னா அதுக்கு தான் முழுமையான பொறுப்பெடுத்து தனக்கு கீழே இருக்கவங்கள இன்னும் எந்த அளவுக்கு உயர்த்தி வெற்றி பெறலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அதுக்குண்டான முயற்சிகளை எடுக்கணும். மொத்தத்துல தலைமை பதவியில இருக்கவங்க நல்ல பண்பு குணநலன்களோட இருந்தா மட்டுமே அவர்களுக்கு உரிய பதவி சரியான பதவியாக இருக்கும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான புகழ்ச்சோழ நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் சிவனடியார் வேஷமே போட்டு வந்தாலும் சரி, அவரு சிவன்தான் அப்படின்னு நினைச்சு செய்யற ஒரு நாயன்மாரை பத்தின வரலாறுங்க. அவர் பேரை மட்டும் சொல்றேன், நரசிங்க முனையரையர் நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.